விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அன்பான நெஞ்சங்களுக்கு சீரல் சிகா சேனலின் வணக்கங்கள். பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி. புரட்டாசியில் பக்தர்கள் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவர். சூரியன் கன்னி ராசியில் இருக்கும் நாட்களைத்தான் நாம் புரட்டாசி மாதம் என்கிறோம். புரட்டாசி என்றாலே திருமலை திருப்பதியும் அங்கு உறையும் திரு வேங்கடவனும் நம் நினைவுக்கு வருவர். புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும் மிக அற்புதமான மாதம் புரட்டாசி மாதமாகும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கிறார். இதன்படி ராசிக்கரத்தின் தென்மேற்கில் உள்ள கன்னி ராசிக்குள் சூரியன் பிரவேசம் நிகழும் போது புரட்டாசி மாதம் பிறக்கிறது. புரட்டாசி மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருப்பதி ஏழுமலையான் தான். அதனால்தான் இந்த மாதத்தினை பெருமாளுக்கு உகந்த பெருமாள் மாதம் என்று கூறுகிறார்கள். புரட்டாசி மாதம் பெருமாளின் அனுக்கிரகம் நிறைந்த மாதம். இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமை பெருமாள் விரதத்திற்கு உகந்தவை. ஏன் இந்த புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமை இவ்வளவு சிறப்பு நிறைந்ததாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். திருமலையில் சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க அவதாரம் எடுத்தது புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில்தான். சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக அனைவரும் பார்க்கிறார்கள் என்றால், சனி பகவான் விஷ்ணு பகவானிடம் 2 முறை சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக மாற வேண்டும் என்று வரம் பெற்றிருக்கிறார். இரணிய கசிபுடைய சகோதரி ஹோலிகா துவாபர யுகத்தில் விஷ்ணு பகவான் கண்ணனாக பிறந்திருக்கிறதை தெரிந்து கொண்டு அவரை கொல்வதற்கு முயற்சி செய்வாள். அப்பொழுது சனி பகவானின் பார்வைப்பட்டு ஹோலிகா எரிந்து விடுவாள். அப்பொழுது சனி பகவான் கிருஷ்ணரிடம் வாங்கிய வரத்தின்படி சனிக்கிழமை விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சனி பகவான் கலியுகத்தில் முதலாக வரும் வழியில் நாரதர் சனி பகவானிடம் தாம் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உங்கள் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம், ஆனால் திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள் என்று அவரை தூண்டி விடுவது போல கூறினார். அதை கேட்ட சனி பகவான் என்னை யார் என்ன செய்ய முடியும் என்று திருமலையின் மேல் தன் காலை வைத்தார். கால் வைத்ததும் அடுத்த நொடி சனி பகவான் திருமலையில் இருந்து வீசப்பட்டார். தன்னுடைய நிலையை குறித்து வருந்திய சனி பகவான் பெருமாளிடம் மன்னிப்பு கேட்க, பெருமாள் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார். சனி பகவானும் பணிவுடன் உங்களின் உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்பப்படுத்த மாட்டேன் என்று கூறினார். பிறகு சனி பகவான் பெருமாளிடம் மகாபிரபு எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டார். நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை, அதனால் அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளாக தங்கள் பக்தர்கள் பூஜித்து வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தாங்கள் தர வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். பெருமாளும் சனிதேவனுக்கு வரத்தை அளித்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவானது. சனி பகவான் ஆயுள் காரகன் என்பர். இவர் சூரியன் மற்றும் சாயாதேவியின் புதல்வர் ஆவார். இவர் பிறந்ததும் புரட்டாசி சனிக்கிழமை. சனி கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் பெருமாள். சனிக்கு அதிபதி அவரே. எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த உகந்த நாளாக ஆனது. 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரிய மாதங்களில் புரட்டாசியும் ஒன்று என்கின்றனர். புதனின் அதி தேவதையாகவும் பிரத்யதி தேவதையாகவும் இருப்பவர் மகாவிஷ்ணு. ஆகவே விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி திகழ்கிறது. இந்த மாதத்தை யமனின் கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது. யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது சிறப்பு. கிருஷ்ணர் பாண்டவர்களை புரட்டாசி மாதம் ஏன் விரதம் இருக்க சொன்னார்? உங்கள் அனைவருக்கும் மகாபாரத போரை பற்றி தெரிந்திருக்கும். இதில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? அஸ்தினாபுரம் அரண்மனையில் இருந்து வனவாசம் சென்ற பாண்டவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சனி பகவானை வேண்டி விரதம் இருந்து அவரை வழிபட்டு வந்ததால் மகாவிஷ்ணுவின் பரிபூரணமான ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருந்ததாகவும் அதனால்தான் பாண்டவர்கள் மகாபாரத போரில் வெற்றி பெற்றதாகவும் நம் இதிகாசங்களில் கூறப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் அருகே பீமன் என்ற குயவர் வசித்தார். மலையப்ப சுவாமியின் பக்தரான இவர் ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாக உறுதி கொண்டார். ஆனால் ஏழ்மையின் காரணத்தால் எந்நேரமும் தொழிலில் ஈடுபட வேண்டிய நிலை. சனிக்கிழமைகளில் கூட கோயிலுக்கு போக நேரம் கிடைக்காது. அப்படியே போனாலும் பெருமாளை பூஜிக்கும் முறையும் தெரியாது. பெருமாளே நீயே எல்லாம் என்று சொல்லி வந்து விடுவார்.
ஒரு முறை அவருக்குள் ஒரு எண்ணம் எழுந்தது. கோயிலுக்கு போக நேரம் இல்லையே, பெருமாளை இங்கேயே எழுந்தருளச் செய்தால் என்ன என்று தோன்றியது. களிமண்ணால் வேங்கடவனின் சிலையை செய்தார். பூக்களை வாங்கி பூஜிக்க பணம் போதவில்லை. எனவே வேலை செய்து முடித்த பின் மீதமாகும் மண்ணையே சிறு சிறு பூக்களாக செய்து மண் பூமாலையாக்கி அதையே தான் செய்த பெருமாள் விக்கிரகத்தில் சேர்ப்பித்து வணங்கினார். அவ்வூர் அரசனான தொண்டமானும் பெருமாளின் பக்தர்தான். அவரோ சனிக்கிழமைகளில் தங்க பூமாலை அணிவிப்பார். ஒரு முறை இப்படி அணிவித்துவிட்டு மறுவாரம் வந்தார். அங்கே பெருமாளின் கழுத்தில் மண் பூமாலை தொங்கியது. கோயில் பட்டர்கள் தான் ஏதோ தவறு செய்கிறார்கள் என்று எண்ணினார் மன்னர். குழப்பத்தில் இருந்த அரசனின் கனவில் தோன்றிய பெருமாள் நடப்பதை உரைத்தார். உடனே அந்த குயவரை சந்திக்கும் ஆசை அதிகமானது மன்னனுக்கு. குயவன் இல்லம் சென்ற தொண்டைமான் குயவனுக்கு வேண்டிய பொருள் உதவியை செய்தார். குயவரோ மண் பூமாலையை மனமகிழ்ந்து பெருமாள் ஏற்பதை கேட்டு மெய்சிலிர்த்தார். பொருள் வேண்டாம் என்றார். தன் பணியை தொடர்ந்தார். இறுதி காலத்தில் வைகுண்டத்தை அடைந்தார். பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் செட்டியில் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் புரட்டாசி மாதத்தில் நாம் அசைவ உணவை உண்ணக்கூடாது என்று ஏன் கூறுகிறார்கள் தெரியுமா? அறிவியல் ரீதியாக புரட்டாசி மாதத்தின் போதுதான் வெயிலும் காற்றும் குறைந்த மழை ஆரம்பிக்கும் காலமாக உள்ளது. இதனால் இதுவரை வெயிலால் சூடாகி இருக்கும் பூமி மழை பொழியும் போது அதை ஈர்த்து புவியின் வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னுள் இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும். இதனால் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும். இது வெயில் காலத்தில் சூடான நிலையை காட்டிலும் மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியது. இந்த காலத்தில் அசைவம் சாப்பிடுவதால் உடல் சூட்டை மேலும் அதிகரிக்க செய்து நம் உடல் நலனை மேலும் பாதிக்க செய்யும். ஆன்மீக காரணமாக கூறுவது என்னவென்றால், ஜோதிடத்தில் 6வது ராசியாக அமைந்துள்ளது கன்னிராசி. இந்த கன்னிராசியின் அதிபதியாக புதன் உள்ளார். மேலும் புதன் மகாவிஷ்ணுவின் சொரூபம் என்பதாலும் புதன் பெருமாளுக்கு உரிய கிரகமாக பார்க்கப்படுகிறது. புதன் சைவ பிரியர் ஆவார். அவர் ஆட்சி செய்யும் கன்னிராசிக்கான மாதம் புரட்டாசியில் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருந்து கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்த வேண்டும் என சொல்லுகின்றனர். இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதமாக இல்லை, பல தெய்வங்களுக்கு உகந்த மாதமாக உள்ளது. புரட்டாசி மாதத்தில்தான் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி, பித்ருக்களை வணங்கக்கூடிய மகாலய அமாவாசை, சிவபெருமானுக்கு உகந்த மகா சனி பிரதோஷம், கதலி கௌரி விரதம், உமா மகேஸ்வரி விரதம், மகாபரணி, கிருத்திகை, சங்கடஹரா சதுர்த்தி, அஜா ஏகாதசி என்று அழைக்கப்படும் சர்வ ஏகாதசி என பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக இந்த புரட்டாசி மாதம் உள்ளது. நன்றி, வணக்கம்.